அமைச்சர் கீர்த்தனாவின் சேட்டை சொல்கிறவன் யார்? யூடியூபர் சாட்டை. என்ன சேட்டையை பற்றிலாம் யார் யார் பேசணும் அப்படிங்கிறது ஒரு விவஸ்தை இல்லாமல் போச்சு. ஏண்டா நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் வந்து சேட்டையை பற்றி பேசலாமா? ஸோ நேற்றைய தினம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சேட்டை செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் போயிட்டு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு மாணவிகிட்ட போய்ட்டு இங்கிலீஷில் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளை வந்து இங்கிலீஷில் பதில் சொல்ல தெரியல. ஸோ அதற்கு பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கள்ட்ட வந்து, என்னம்மா நாங்கள் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறோம், இதுக்கு கூட அவங்க பதில் சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன தவறு இருக்குது? அது எப்படி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் இங்கிலீஷ் கேள்வி கேட்கலாம்? அவங்கள்ட்ட நீங்கள் தமிழில் மட்டும்தான் கேள்வி கேட்கணும். இப்போ என் பிள்ளைய இப்போ சாட்டை துறைமுக பிள்ளைகிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இங்கிலீஷில் கேள்வி கேட்கலாம், ஹிந்தியில் கேள்வி கேட்கலாம், ஸ்பானிஷில் கேள்வி கேட்கலாம், எதில் வேணால் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவன் மௌனம் வந்து சிபிஎஸ்சியில் படிக்கிறான். அதே போல் சீமானோட பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்க இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாப்புல. ஸோ அவங்க மகன்கிட்டலாம் போய் நீங்கள் இங்கிலீஷில் கேட்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் எப்படிங்க இங்கிலீஷில் கேள்வி கேட்கலாம்? அவங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டோனில் தான் இவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, அப்போ எதற்காக இங்கிலீஷ் டீச்சர் சொல்லிட்டு ஒருத்தவங்களை நீங்கள் போட்டிருக்கீங்க? ஸோ எதற்காக அவங்களுக்கு மாதமான சம்பளம் கொடுக்குறீங்க? மக்களோட வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் வாங்குகிற சம்பளங்கிறது பன்மடங்கு அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல் பசங்களுடைய நாலேஜை ஒப்பிட்டு பார்க்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலு கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் போய் இதுமாரி கேள்வி கேட்குறதுனால தான் வந்து, ஸோ இனிவரும் காலங்களாவது அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? சரி, நல்லா சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யணும், பிள்ளைங்களுக்கு நல்லா எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். அதை எப்படி நீங்கள் போய் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ அவங்க கேள்வி கேட்காம வேறு யார்? திறன்நிதி சீமானா போய் கேள்வி கேட்க முடியும்? அவனா வந்து மக்கள் பிரதிநிதி? அமைச்சர் வந்து மக்கள் பிரதிநிதி. அவங்க போய் கேள்வி கேட்குறாங்க. அது என்னமோ அவங்களுக்கு சேட்டையா? அது சேட்டை கிடையாது. உங்கள் அண்ணன் சீமான் பண்ணார் பற்றியா? அதுதான் சேட்டை. பொண்டாட்டி மாமன் கெட்டவன் இல்லடி, கேடு கட்டவன், அதுதான் சேட்டை. நேற்று அவங்க போய் அந்த மாணவர்களை சந்தித்து வீடியோ போட்டாங்க பார்த்தியா? அது ரீல்ஸ் இல்லை. உங்கள் அண்ணன் பண்ணார் பற்றியா? அதுதான் ரீல்ஸ். பொண்டாட்டி மாமன் கெட்டவன் இல்லடி, கேடு கட்டவன் அப்படின்னு ரூமுக்குள்ளே போய் போட்டார் தெரியுமா? அதுதான் ரீல்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த சேட்டை இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் ஒரு தகுதியும் இல்லை. இதோட வாயை மூடிக்க. ஏதாவது டெய்லியும் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காது.